இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்மளுடைய காலம் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய காலம் வந்து இன்னும் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணல. கரெக்ட்டா அலைன் பண்ணல. உங்களுக்கே தெரியும் நம்மளுடைய கோல் என்னன்னா, நம்மளுடைய சேல்ஸ் அனலைஸ் பண்றது தான் நம்மளுடைய கோல். ஸோ கோல் அலைன் பண்ணணும் அப்டின்னம்னா, நமக்கு வந்து நம்மளுடைய சேல்ஸ் பிரைஸ் இருக்கு இல்லையா? அது வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய சேல்ஸ் பிரைஸினுடைய ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த சின்ன ஐகான் வந்து பார்க்க தெரியும். ஏபிசி தட் மீன்ஸ் ஸ்டில் அது வந்து டெக்ஸ்ட்டா தான் இருக்கு. ஸோ இதனால நமக்கு என்ன எஃபெக்ட்ன்னு பாருங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, இத ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிர்றேன். ஓகே. ஜஸ்ட் க்ளோஸ் இட். ஸோ இப்ப என்ன பண்ண போறோம் அப்டின்னம்னா, நம்மளுடைய டேட்டால போயிட்டு இப்போ நம்மளுடைய ரெவென்யூ இருக்கு. கரெக்ட்? நம்மளுடைய ரெவென்யூ இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்னா, நம்மளுடைய ரெவென்யூவ வந்து நம்ம ரெவென்யூ தான் அனலைஸ் பண்ண போறோம். கரெக்ட்டா? ஸோ ரெவென்யூவ எடுத்து அப்படியே டிராக் அண்ட் ட்ராப் பண்ணி நான் இங்க கொண்டு வந்து போட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு இது நமக்கு ஒரு விஷுவல வந்து சஜெஸ்ட் பண்ணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி இது நமக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு விஷுவல வந்து சஜெஸ்ட் பண்ணும். நம்ம விஷுவல வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தேவையான மாரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளுடைய ஸ்டாக்டு காலம் சார்ட்டாவோ இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, பார் சார்ட்டாவோ நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்டு பார் சார்ட்டா நம்ம வந்து மாத்தணும். ஓகே. பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு. கரெக்ட். பட் நமக்கு தேவையானது என்னன்னா, ஒய் ஆக்சிஸ்ல மூவ் பண்ணணும். ஐ ஜஸ்ட் மூவ்ட் த ஒய் ஆக்சிஸ். நவ் இப்போ வந்து பார்த்தா, ஓகே நம்மளுடைய ரெவென்யூ நமக்கு வந்து கிடைச்சிருச்சு. கரெக்ட். பட் இந்த ரெவென்யூ வந்து பார்த்தீங்கன்னா, கவுண்ட்ல இருக்கு. அதாவது நம்பர் ஆஃப் கவுண்ட்ல இருக்கு. பட் நமக்கு என்ன வேணும்? சம்ல வேணும். கரெக்ட்டா? ஸோ அதனால என்ன பண்ண போறோம்னா, நம்மளுடைய அக்ரிகேஷன் ஃபங்ஷன் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ இங்க வந்து ஃபீல்டு இருக்கும். அதேபோல சம்மரைசேஷன். ஸோ இங்க கிளிக் பண்ணோம்னா, இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா, கவுண்ட் டிஸ்டிங்க்ட்ல இருக்கு. இல்ல கவுண்ட்ல இருக்கு. நமக்கு வந்து இன்னும் சம் கிடைக்கல. ரீசன் என்ன அப்டின்னம்னா, அதனால தான் நான் சொன்னேன். ரீசன் வந்து ஸ்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல இருக்கு. இது வந்து ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல இருக்கிறதுனால தான் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா, அங்க சம் ஃபங்ஷன் பண்ண முடியல. ஸோ இத எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஐ மீன் நம்பர் ஃபார்மேட்டுக்கு மாத்துறது அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள் தான். நம்மளுடைய இந்த ஏபிசிங்கிற இந்த இதில கிளிக் பண்ணீங்கன்னா, இதில டெசிமல் நம்பர், ஃபிக்ஸ்டு டெசிமல் நம்பர் இந்த மாரி இருக்கும். ஃபிக்ஸ்டு டெசிமல் நம்பர் ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா ரெவென்யூ வந்து 0.00 இந்த மாரி தான் நம்ம வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால ஃபிக்ஸ்டு டெசிமல் நம்பர் கிளிக் பண்ணீங்கன்னா, ஸோ இது ஆட்டோமேட்டிக்காவே எல்லாமே ஃபிக்ஸ்டு டெசிமல் நம்பருக்கு மாறிடும். இப்பயும் நான் என்ன பண்ணேன்னா, ஜஸ்ட் கிளிக் அண்ட் க்ளோஸ். ஓகே. நவ் இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னம்னா, இப்ப நான் வந்து லோட் ஆகுது. கரெக்ட். ஏன்னா திருப்பியும் வந்து நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து திருப்பி லோட் ஆகுது. இப்போ நான் வந்து இத கிளிக் பண்ணிட்டு, இங்க கிளிக் பண்ணேன்னா, தென் ஐ கேன் சீ சம். நவ் ஐ கேன் கிளிக் ஆன் தி சம். ஓகே. நவ் இப்ப நமக்கு வந்து சம் கிடைச்சிருச்சு. கரெக்ட்டா? பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா, ஐ மீன் நம்மளுடைய ஃபார்மேட் அதாவது நம்பர் ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டா இருக்கு. ஸோ இந்த நம்பர் ஃபார்மேட்ட எப்படி சேஞ்ச் பண்றது? இதுக்கு வந்து திருப்பி நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண வேண்டியதில்ல. இந்த ரெவென்யூவ கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து காலம் டூல்ஸ்ன்னு வரும். இதில ஸ்ட்ரக்சர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெவென்யூ கரெக்ட்டா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. கரன்சி இருக்கு. இப்ப இன்கேஸ் வந்து நமக்கு வந்து கரன்சிய மாத்தணும் அப்டின்னம்னா, இந்த டிராப் டவுன கிளிக் பண்ணிட்டு, நமக்கு என்ன ரெவென்யூவோ நம்ம வந்து மாத்திக்கலாம். இப்ப இன்கேஸ் வந்து யுனைட்டட் கிங்டம் வேணும் அப்டின்னம்னா, நம்ம அதுக்கு தகுந்த மாரி நம்மளால மாத்திக்க முடியும். இல்ல ஐஎன்ஆர் மாத்தனாலும் நம்ம வந்து மாத்திக்கலாம். ஸோ திஸ் இஸ் த ஒரு பேசிக். ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? நம்மளுடைய ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நம்ம வந்து நம்பர் ஃபார்மேட்டுக்கு ஐ மீன் டெசிமலுக்கு மாத்தணும். தென் வந்து நம்மளுடைய ரெவென்யூ ஃபார்மேட்ட நம்ம வந்து எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறதுன்னு சொல்லி லேர்ன் பண்ணிக்கிட்டோம். ஓகே. அகைன் கோ பேக் டூ மை ட்ரான்ஸ்ஃபார்ம். இன்னும் நம்ம நெறைய ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு இல்லையா? ஸோ அதனால என்ன பண்றேன்னா, ஐ கேன் கிளிக் ஆன் தி ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா. நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, ஆர்டர் டேட். இந்த ஆர்டர் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ல இருக்கு. தெரியுமா? அதாவது 1/2/2025ல இருக்கு. அதேபோல 2 ஜனவரி 2025ல இருக்கு. ஸோ இது என்ன பண்ண போறோம்னா, அகைன் இதுவுமே வந்து இப்போ வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல தான் இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம்னா, இத வந்து டேட் ஃபார்மேட்டுக்கு மாத்த போறோம். ஜஸ்ட் கிளிக். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, டேட். ஜஸ்ட் கிளிக் ஆன் தி டேட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா டேட் ஃபார்மேட்டுக்கு மாறிடும். அதேபோல சேம் இதையும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால டேட் ஃபார்மேட்டுக்கு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேம் ஃபார்மேட்டுக்கு பக்காவா மாறிடுச்சு. கரெக்ட்டா? அதேபோல இங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னம்னா, நம்மளுடைய டெலிவரி டேட். ஓகே. இந்த டெலிவரி டேட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்றேன்னா, டேட் ஃபார்மேட்டுக்கு மாத்துறேன். அட் த சேம் டைம் இதையும் வந்து என்னுடைய டேட் ஃபார்மேட்டுக்கு நான் வந்து மாத்திக்கிறேன். பெர்ஃபெக்ட். ஸோ இது எல்லாமே மாத்தியாச்சு. பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நீங்க நல்லா ஸ்க்ரோல் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க எல்லாமே சின்ன சின்ன எரர் இருக்கு.
கரெக்ட். இந்த சின்ன சின்ன எரர் இருக்கு இல்லையா? அந்த எரர் என்ன காட்டுது அப்படின்னம்னா, டேட்டா ஃபார்மேட் எரர் வி குட் நாட் ஃப்ரேஸ் இன்புட் ஐ மீன் டேட் வேல்யூ. இந்த டேட்டா ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆகல. பிகாஸ் நம்ம வந்து நார்மலா ஒரு சேல்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஒன்லி இந்தியா மேபி டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் நம்மளுடைய என்டிட்டி இருக்குங்கிறப்போ என்ன பண்ணுவாங்க, டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் அனுப்புவாங்க. அப்படிங்கிறப்ப என்ன ஆகும், நமக்கு வந்து அவங்க அதாவது இப்போ யூகேல இருந்தனா அவங்க ஒரு ஃபார்மேட் அனுப்பிச்சிருப்பாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூஎஸ்ல இருக்குன்னா அவங்க ஒரு ஃபார்மேட் அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் இருக்கிறனால தான் இந்த ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னம்னா, ஜஸ்ட் கோ பேக் ஒன் ஸ்டெப் பேக். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஜஸ்ட் கிளிக் ஓகே, தென் ட்ரான்ஸ்ஃபார்ம் தட் ஓகே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் டைப் போய்க்கிறேன். இந்த சேஞ்ச் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா யூசிங் லோக்கலே அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் கிளிக். ஸோ இது என்ன பண்ண போகிறேன்னா, நம்மளுடைய லோக்கலைக்கு மாற்றிட்டு இங்கே வந்து டேட்டா டைப் என்ன, நமக்கு வந்து டேட் கரெக்டாக நமக்கு டேட் வேணும். இங்கே எந்த நம்மளுடைய லோக்கலைக்கு வேணும் அப்படிங்கிறத இங்கே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னம்னா, இது வந்து 26th மார்ச் அப்படிங்கிறது வரும். இப்போ இன்கேஸ் வந்து இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து யுனைடெட் கிங்டம் மாற்றிக்கிறேன் அப்படின்னம்னா, ஸோ இது வந்து 29/3/20 ஐ மீன் இது ஒரு இன்ஃபர்மேஷன் தான், பட் இங்கே நமக்கு வந்து சேஞ்ச் ஆயிரும். கிளிக் ஓகே. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணி பார்க்குறப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எரருமே இருக்காது. லோட் மோர். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு எரருமே கிடையாது. கரெக்ட். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி கேன் சேஞ்ச் நம்மளுடைய டேட் ஃபார்மேட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். கரெக்ட். எதுவுமே வந்து நம்ம வந்து எந்த ஒரு ஃபார்முலாவோ எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே நமக்கு யூஸ் பண்ணவே மாட்டோம். ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுவோம், தென் சேஞ்ச் த டேட். ஜஸ்ட் கிளிக் அண்ட் சேஞ்ச் த டேட். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போது நம்பர்ஸையும் அலைன் பண்ணியாச்சு. சாரி, இது வந்து பார்த்தீங்கன்னா அகைன் ஐ வாண்ட் டு கோ பேக் டு ஃபிக்ஸ்டு டெசிமல். இப்போது நம்ம நம்பர்ஸ் எல்லாமே க்ளீன் அலைன் பண்ணியாச்சு. அட் த சேம் டைம் நமக்கு வந்து இல்லை நம்ம ஆட்டோ டிடெக்ட் பண்ணணும், நம்மளுடைய ஃபார்மேட்டை வந்து ஆட்டோ டிடெக்ட் பண்ணணும் அப்படின்னம்னா என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிடெக்ட் டேட்டா டைப்னு இருக்கு இல்லையா, யூ ஜஸ்ட் கிளிக். இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து சிஸ்டமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா டிடெக்ட் பண்ணி அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக கொடுத்துரும். ஸோ இது வந்து சூப்பர் சிம்பிள். இப்போ நம்ம வந்து காலமும் அலைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நம்மளுடைய இப்போ இன்கேஸ் காலமில் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதை வந்து நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னா எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நம்முடைய சேல்ஸ் காலம் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு நம்பர் ப்ளஸ் சேல்ஸ் ஓகே, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருக்குது. இந்த மாதிரி நிறைய சிச்சுவேஷன் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதாவது என்னென்னா 0 குவான்டிட்டி 100 நம்பர் குவான்டிட்டி அப்படின்லாம் எழுதியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் ஒன்லி ஃபார் ஒரு எக்ஸாம்பிள் ஓகே. தென் 0 சேல்ஸ் 5 சேல்ஸ் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இட் டசன்ட் மேக் சென்ஸ். அட் த சேம் டைம் வி cannot convert this as a number, right? Cannot convert this as a number. If you convert this as a number, then it is going to throw the error. ஸோ என்ன எரர் வந்து பார்த்தீங்கன்னா the error we could not convert to number because this is the 0 and sales, this is the text. So we cannot convert this as a number. So I go back one more step back. தென் இதில் வந்து நம்ம வந்து 2 விதமாக அப்ரோச் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு என்னென்னா ஜஸ்ட் செலக்ட் த காலம். தென் நான் என்ன பண்ணுறேன்னா ரைட் கிளிக், தென் ஸ்ப்ளிட் காலம், தென் பை டெலிமீட்டர். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து ஸ்ப்ளிட் பண்ண முடியும். எப்படி ஸ்ப்ளிட் பண்ணனா ஸ்பேஸை வச்சு என்னால் ஸ்ப்ளிட் பண்ண முடியும். கிளிக் ஓகே. தென் இது வந்து பார்த்தீங்கன்னா 2 இதுவுமே ஐ மீன் ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து நம்மளால் ஹோல் நம்பருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் ஒன் வே. தட் அனதர் வே இஸ் ஜஸ்ட் கோ பேக் ஒன் மோர் ஸ்டெப் பேக். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னம்னா இதை வந்து கிளிக் கோ டு தி ஹோம் அண்ட் ரீப்ளேஸ் வேல்யூஸ். ஸோ இங்கே என்ன நம்மளுடைய ரீப்ளேஸ் வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ், அதாவது சேல்ஸ் இருக்குது இல்லையா, நம்ம சேல்ஸ் தான் எடுக்கணும்னு ஆசைப்பட்றோம். பட் ஆனால் வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா சேல்ஸ் ரீப்ளேஸ் வித் நத்திங், ரைட். இதை வச்சு நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல. கிளிக் ஓகே. தென் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேல்ஸ் எல்லாமே போயிடும். ஏன்னா நமக்கு சேல்ஸுங்கிறது இருக்குன்னு அவன் நெசசரி இல்லை இல்லையா. ஸோ அதனால் அது எல்லாமே நமக்கு விட்டு வெளில போயிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை வந்து ஹோல் நம்பருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, திஸ் இஸ் அனதர் வே. ஸோ விச் எவர் வே இஸ் பாசிபிள் யூ கேன் யூஸ் இட். ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் வாட் ஆர் ஆல் த பாசிபிலிட்டிஸ் இன் த பவர் கொரி. ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து வெரி லோ அப்படின்னு இருக்குது. பட் வெரி லோ வந்து பார்த்தீங்கன்னா
கன்டினியூஸ் ஒரு வேர்டாக இருக்குது. பட் வெரி ஸ்பேஸ் லோ. கரெக்ட். இதுதான் நம்மளுடைய இது. ஸோ இங்கேயுமே நான் என்ன பண்ண போறேன்னா, ஜஸ்ட் நம்ம அந்த ஸ்பெசிஃபிக் காலமை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஹோம் டேப்பில் ரீப்ளேஸ் வேல்யூஸ் இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னம்னா வெரி லோ இல்லையா. ஸோ வேல்யூ டு ஃபைண்ட் வந்து நமக்கு வந்து வெரி லோ. தென் நம்ம வெரி லோ. தென் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வெரி லோ அப்படின்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்ணுறோம். கிளிக் ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு வந்து ரீப்ளேஸ் ஆயிரும். ஸோ காலமில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணுறது இப்படி தான். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய நம்பர் கன்வெர்ட் பண்ணுறது இல்லை எரர் இருந்தால் அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டேரெக்டாக வந்து இந்த டேட்டாவை ப்ராப்பராக எப்படி விசுவலைசேஷன் பண்ணுறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அன்டில் பி சேஃப். பை பை.